ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வியூ செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம புது வீட்டிலேருந்து மாடியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சைடு வியூ, இன்னொரு சைடு வந்து ஏரி இருக்கும். நான் உங்களுக்கு அப்கமிங் vlogsல காட்டுறேன். ஸோ இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஒரு 1 month ஆகிடும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ ஒயிட் வாஷ் பண்ணிட்டு மேலே போய் அவ்வளோவா பார்க்கல. ஸோ அதான் நீங்கள் மார்னிங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் எடுத்துகிட்டு இந்த வியூ ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இனி நம்மளோட அப்கமிங் vlogs நிறையா நம்மளோட புது வீட்டில் தான் இருக்கும். அண்ட் மார்னிங் எங்களோட டே ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா, லீவ் டைமில் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்துட்ருக்காரு மிஸ்டர் பிரெண்டன் குட்டி. ஸோ அது எப்படின்னே எனக்கு தெரியலங்க. எல்லா மாமிஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டி தான் இது. காலையில் ஸ்கூலுக்கு இவங்க எல்லாருமே கிளப்பி அனுப்புறது அவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்கும், நம்மளுக்கு எந்திரிக்கவே மாட்டாங்க. பட் லீவ் டைமில் மட்டும் எப்படின்னே தெரியலங்க, அலாரம் வச்ச மாதிரி சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறாங்க. இத்தனைக்கும் நான் இவங்களை லேட்டாக தான் தூங்க வைப்பேன். ஏன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கட்டும், எனக்கும் வந்து யூஐ ஷிஃப்ட்டு, ஸோ அதனால் லேட்டாக எந்திரிக்கட்டும்ன்ட்டு எப்படியா இருந்தாலும் இது மாதிரி சீக்கிரம் எந்திரிச்சு உக்காந்துருவாங்க. ஸோ அடுத்து கிச்சன் ஒர்க்குக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் வேறு சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு குயிக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து கட்டி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மெனு யோசிச்சுக்கிட்டே என்னோடய டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு 1 pot கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடல. நான் அதுதான் 5 to 10 minutes முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து தாளிப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் ஒன்றா குக்கரில் போட்டு தாளித்தா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால மார்னிங் எழுந்திரிச்சு எனக்கு பெருசாக ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்பவே சிம்பிள் கிரேவிஸ் தான் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுவேன். 1 pot கிரேவி அண்ட் 1 pot ரைஸு இந்த மாதிரி தான் வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணி அனுப்புவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ், நல்லா டேஸ்டான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தாளித்து அடுப்பில் வச்சாது. மீன்வைல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சைட் பை சைட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வீட்டில் இட்லி அது மாதிரி அதர் டிஃபன்ஸ்லாம் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. பட் அதையும் பண்ணாமல் இருக்க மாட்டேன், பண்ணுவேன். பட் தோசை தான் வந்து மோஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தோசை ரெடி பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெனு ரெடி பண்ணணும். ஸோ அதனால் ஹஸ்பண்டுக்கு தோசை கொடுத்து அவரை வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெண்டன் குட்டியும் இன்னைக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாரு. அவ்வளோதான், மார்னிங் இதே மாதிரி தாங்க ரொம்பவே பிஸியாக போகும். அடுத்து எந்திரிச்சதுலேருந்து ஒருத்தரை ஸ்கூலுக்கு கிளப்பணும், ஒருத்தர் ஆஃபீஸ் கிளப்பணும். இதுக்கிடையில இந்த குட்டியும் வந்து எந்திரிச்சு வந்து நம்மக்கிட்ட இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஹெக்டிக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் மதர்ஹுட். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் இதே மாதிரி தான் காம் அண்ட் கம்போஸ்டாக வந்து போகும். பட் டெய்லி இப்படி போகுமான்னு நினச்சிங்களா? கண்டிப்பாக இல்லை. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம பிரிஸ்டன் வந்து இன்றைக்கி எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவளுக்காக வந்து மில்லட் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா நூடுல்ஸ்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது நம்ம ஹெல்த்தி ஆப்ஷனாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அவருக்கு வந்து மில்லட் நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ சார் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். ஸோ இவர் வந்து ஆர்டர் தான் போடுவார், எனக்கு இது தான் வேணும் இல்லைனா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நூடுல்ஸ் கொடுத்தோன்னா சைலண்ட்டாக வாங்கிட்டு போயிட்டாரு. அண்ட் எனக்கு வந்து சிம்பிளாக வந்து நான் மில்லட் மியூஸ்லி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோதான், நம்மளோட மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி உங்களோட மார்னிங் ரொட்டீன் இருந்தால் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.